குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாளுக்கு நாள் பரபரப்பை கூட்டி வருகிறது. இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ட்ராகார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் கரூரில் முகாமிட்டு கடந்த 5ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை குழுவுக்கு தடை கேட்டு தாவேகா தலைமை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அதே வேளையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 11 வயதான பிரித்திக் என்ற சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் பெயரில் அமன் மாலிக் என்ற வழக்கறிஞர் இவ்வழக்கை சிபிஐக்கு விசாரணை மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனால் இந்த வழக்கை தாங்கள் தொடரவில்லை என்றும் இதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பிரித்திக்கின் தாய் ஷர்மிளா பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். இது குறித்து பிரித்திக்கின் தாய் ஷர்மிளா கூறியதாவது: பிரித்திக் எனது மகன்தான், பன்னீர்செல்வம் எனது கணவர்தான். ஆனால் இந்த வழக்கு போட்டது பற்றி எனக்கு தெரியாது. பணத்துக்காக இந்த மாதிரி செய்கிறார் என தெரிகிறது. பையனுக்காக அவர் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. உயிரிழந்த மகனை பார்க்கவோ விசாரிக்கவோ இல்லை. அவன் என்ன படிக்கிறான், அவனுக்கு என்ன வயசு, என்ன பிடிக்கும், எதுவுமே அவருக்கு தெரியாது. இத்தனை வருஷம் கழித்து ஏன் வருகிறார் என தெரியவில்லை. அவர் என்னை விட்டு போய் 8 வருடமாகிறது. பையனை நானும் அம்மா தம்பியும் தான் பார்த்துக்கிட்டோம். பையனுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பையன் இறந்ததும் சுடுகாட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு உடனே சென்று விட்டார். அதன் பிறகு தாவேகா கட்சியிலிருந்து பேசினார்கள். அவரோட பெயருக்கு செக் போட சொல்லி பிரஷர் பண்றாங்க. பையன் யார்கிட்ட இருந்தான்னு ப்ரூஃப் வேணும்னு சொல்லி கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. பன்னீர்செல்வத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தாவேகா காரங்களோ அல்லது யாரோ தூண்டுதலின் பேரில் தான், பணத்துக்காக தான் இவர் இப்படி பண்றாரு என கூறி கண்ணீர் விட்டார். இது தொடர்பாக ஷர்மிளாவின் தம்பி சந்துரு கூறுகையில், அவர் இந்த அளவுக்கு நாலேஜான ஆள் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பினான்சியலாகவும் நாலேஜும் அறிவும் அவருக்கு கிடையாது. அவருக்கு பின்னால யாரோ இருக்காங்க என தெரிவித்தார். கரூர் துயர சம்பவ விவகாரத்தில் இந்த அதிர்ச்சி திருப்பம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.